மனசுக்கு கெட்டது நம்ம குணத்துக்கார கேட்டா போறது சிறுத்தை சிறுவண்டு சிக்காது. சரி எத்தனை நாள் தானே பார்க்க போறோம்? எத்தனை மிஸ்டு கால் வந்து சரி அப்ப வல்லரக்கன் ஆசையை நிறுத்தி விட்டு இந்த 3 ஆசைகளை நிறுத்தி விட்ட வல்லரக்கே ராஜமன்னா மண்டபம் இருக்க வேணும் தானே வாரா இமயகிரி பர்வதத்திலே வந்து தவம் இருக்கணும்னு வச்சுட்டேன். இருக்கக்கூடிய இடம் சுத்தபத்தமா இருக்கணும். தவம் இருக்கணும்னு சொன்னா ஆண்டவனால சிவபெருமான நினைக்க போறோம்னு சொன்னா இருக்கக்கூடிய இடம் சுத்தபத்தமா இருக்கணும். அது ஒரு பக்கம். சரி இந்த கூட்டத்துல வந்து தவறுக்க முடியுமா? முடியாது. இந்த கூட்டத்துல போய் நீங்க உன்னால தவறுக்க முடியுமா? புழுப்புழுப்பு சலச்சல முடியவே முடியாது. ஏன்னு சொல்லுங்க. போன மாசம் பேருந்தம் பாத்துக்கோ, தூத்துக்குடியை தாண்டி அங்க பேருந்தம் பாத்துக்கோ, வில்லுக்கு தாண்டி பேருந்தோம். அங்க வில்லுக்கு போய் நிற்கும் போது 5:45 கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வில்லு பொருள் எல்லாம் கருவறையில கொண்டு வச்சுட்டு வெளில விட்டு வெளியே வரோம். கோயில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அருள்மிகு உச்சினி மாகாளியம்மன் கோவிலில் குத்து விளக்கு பூஜை நடைபெறுவதால் பெண்கள் அனைவரும் வருமாறு தங்கள் விழா காட்ட சார் போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. அங்க நம்ம தூத்துக்குடி பக்கத்துல சரி நம்ம குத்துவிளக்கு பூஜை நடக்கும் போது அப்படி கிடையாது. பெண்கள் அந்த குத்துவிளக்கு பூஜையில கலந்துட்டாங்கன்னு சொன்னா மாலை வர எல்லாரும் மாலை வர கிடைக்கணும், குழந்தை வர எல்லாரும் குழந்தை வர கிடைக்கணும். இது ஐடியா நம்ம கூட்டத்துல சென்றோம். நமக்கு எல்லாம் காவாசி கிடைக்கும். அங்க போனா ஒரே வெத்தலை வர, பாக்கு வர, பீடி வர, கரும்பு வர, இங்க அப்படியே பாக்கு சென்று வர, புது புடவோட மன்னிப்பு வர, கதையை கேட்டா அந்த குத்துவிளக்கு பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி இப்ப வாரத்துல இருக்குன்னு சொல்லி கருவலையில இருந்து 3500 ஓட்டு வர உலக பார்த்து உடனே குத்துவிளக்கு வச்சுக்கிட்டு நானும் உட்காந்துட்டு ஒரு வாட்டுக்கு வாரத்துல ஒரு தூண்ல சாதிட்டு உட்காந்துட்டு பார்த்தேன். குத்துவிளக்குல அந்த தீய பொருத்தும் போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா நான் எங்க வில்லுவா கொண்டு உட்காந்துருக்கேன். நீ சொல்லிட்டா. ஓ மொழிவளர் விளக்கே போற்றி. கனகா போட்டிருக்க கம்மல பாரு. ஓ மொழிவளர் விளக்கே போற்றி. மில்லுக்காரையும் பொண்டாட்டி மேக்கப்ப பாரு. ஓ மொழிவளர் விளக்கே போற்றி. தமர கட்டிருக்க தவணிய பாரு. ஓ மொழிவளர் விளக்கே போற்றி. இப்படி கும்பாபிஷேகம் நடத்தா அந்த கோயில பாத்துக்கோ. அதான் கையும் காலும் கண்ணு மட்டும்தான் குத்துவிளக்குல இருக்கு. இன்னொரு கண்ணு இங்க போது என்னதான் செயின திருப்பிட்டடி அடபாதவதி இன்னொரு இவர் போயிட்டு பட்டு எடுத்தாங்க. பட்டு எடுத்து சும்மா இருக்கல இது பட்டுடா நான் புருஷத்தை பட்டு நல்லா இருக்கா. அது ஏசி வீட்டுல புருஷே குடிகாரனா இருப்பான். அவன் வீட்டுல வேலை பார்ப்பான். உடனே அங்க போய் ஃபீல் பண்ணேன். நல்லா இருக்கா? ஏக்கா நான் காமாஜி காமாஜி நல்லா இருக்கா? சரி சேர் எடுத்துட்டு போ 300 ரூபாய்க்கு. கட்ட வச்சிட்டு போ 1000 ரூபாய்க்கு. ஆமா அது பிறகு அவர் நிறைய சன்னல் வைக்கணும்மா. வீட்டுல கொத்தனார் சன்னல் வைக்கிறா இல்லையா? டெய்லர் நல்ல சன்னல் வைக்கிறா. நிறைய சன்னல் வைக்கிற பாத்துக்கோ. டைமண்ட் ஷேப் வைக்கிற, வட்ட ஷேப் வைக்கிற. பெரிய பின்னால ஒரு சன்னல் வைக்காரு. ரகரகமா வைக்கிறா. அதே மாதிரி கொத்தனாரே இந்த டெய்லர் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு சன்னல் வைக்கிறாரு. ஆமா தவறு இருக்குன்னு சொன்னா ஆள் விட மாட்டேன் இல்லாத இடத்துக்கு போனதாய். இப்ப இந்த கூட்டத்துல என்ன நடக்கும் தெரியுமா? காலை நீட்டிட்டு வந்துருக்காங்க பாட்டி மாதிரி. அந்த ஆட்சி மாதிரி என்ன பேசுவா தெரியுமா? தலைநடை சாட்சி. பிளாக் ரோட் அடிச்சா இளமையாயிருவாங்க. அதை பத்தி இருந்தாங்க. அது தலைநடை பாட்டி என்ன பேசுவா தெரியுமா? நாளைக்கு தர்மராஜ் களவட்ட கூட்டம் போவையா அப்படின்னு தேண்டி அப்படின்னு சொல்ல தலைநடை பாட்டி. அடுத்து என் தாய் ஸ்தானத்துல இருக்காங்க அந்த பெண்கள் என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க தெரியுமா? நாளைக்கு குறிச்சிட்டு நீ சட்டத்தை சிட்டியா அப்படின்னு சரியா போச்சுப்போ. அந்த மாதிரி பெண்கள் பேசுவாங்க. அடுத்து உங்களே மாதிரி இளவட்ட பெண்கள் என்ன பேசுவாங்க? ஏக்கா லிப்டிக்கு கொஞ்சம் கூட போட்டணும், அது கருத்து போட்டீங்க பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களே மாதிரி பெண்கள் பேசுவாங்க. அதான் சரி. அடுத்து நம்ம தாத்தா மாதிரி என்ன பேசுவாங்க தெரியுமா? யாரு இல்லையா
எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா? சரி படிக்கலாம் ஏதோ வளர்ந்தா அப்படின்னு எங்க தாத்தா மாதிரி பேச்சு. அடுத்து எங்க அப்பா மாதிரி உள்ளவங்க என்ன சொல்ல தெரியுமா? சரக்கு வர கூட்டிகிட்டே இருக்காமல 135 145 ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம யாரோட என்ன பேச தெரியுமா? எங்க ரத்தம் மாப்பிள்ள அங்க போகாத எங்க அப்பா நிப்பான். இந்த வயசாப்ல போயிட்டு எங்க அப்பா நிக்க மாட்டான். ஒரு கோல்டு 2 மினி குட்டி பீடி பீடில தான் நிக்கு. இல்ல நிறைய அனுபவம் இருக்கும் சொல்லுவாங்க. இந்த சின்ன பையன் வசந்தமா என்ன பேசு? நாளைக்கு டீச்சர் போயிட்டாங்க சொன்னா லீவு 15 நாளைக்கு. ஏன்னா ஒரு காய்ச்சல் வந்துன்னு வச்சுக்க. காய்ச்சல் வந்து 3 நாள் வீட்லயே போட்டு வந்துருவா. வாங்கினா 15 நாள் லீவு. கேட்டானா? அதனால ஒவ்வொன்றும் பேசணும். அதனால இந்த கூட்டத்துல இருந்து தவ இருக்கவே முடியாது. அப்ப குளத்துல போய் நிக்கலாமா? குளத்துல போய் அழகா இருக்கணும். தவம் எங்கடால தவம் அங்க தான் இருக்கு. தவம் இருக்கணும்னு சொல்லி 7 மலை கடந்து இமயகிரி பர்வதத்திற்கு வந்திருக்கிறோம். ஓ இமயகிரி பர்வதம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமா. சரி. இருக்கக்கூடிய இடத்தை எப்படி சுத்தபத்தமாக வைக்கிறானா? எப்படிமா வைக்கிற மன்னனாக வந்தவளருக்கு காத்து கொண்ட கரை மல்லூரி சாந்தை கொண்ட கரை மல்லி கடந்த கோணம் விட்டு ஆவுண்ட கரை மல்லூரி இடத்தை சுத்தபத்தமாக வைத்துக் கொண்டு நல்ல சுத்தபத்தம் செய்துவிட்டு அப்ப கோலம் போட்டிருப்போம்ல அந்த இடத்துல ஒரு குருத்து வாழை இலை விரிக்கிறோம். குருத்து வாழை இலை விரிக்கிறோம். எதுக்கு சொல்லு பாப்போம். சாப்பிடலையா? ஏன்னா முன்னாடி அதுக்கு ஒரு படப்பு போடணும். விநாயகர் பெருமானுக்கு ஒரு படப்பு போடணும்னு சொல்லி தொட்டதும் தொடங்கும் அதுக்கு ஒரு படப்பு போடணும். அதான் நம்ம போட்டோம். எதை தொட்டாலும் முதல்ல விநாயகர் பெருமான கையெடுத்து கும்பிட்டோம்னு சொன்னா நல்லதே நடக்கும். அதனால குருத்து வாழை இலை மேலே அதனால எது செஞ்சாலும் பிள்ளையாருக்கு முதல் ஒரு படப்பு போடுங்க. ஆமா இருந்தவங்க நல்ல படப்பு ஏற்றி வைக்கலாம். அவளுக்கு பொறி கடலை அந்த சுண்டல் இந்த சுண்டல் சொல்லி வைக்கலாம். ஒண்ணுத்துக்குமே வழி இல்லாதவங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு மோட்டை எடுத்து ஊனா மட்டும் போட்டு படம் வைக்க வேலையா ஊனா போட்டாச்சுன்னு சொன்னா அன்னையோட முடிஞ்சது. நல்லபடியா முடிஞ்சது அர்த்தம். அப்படி சரி ஊனா போடணும் அப்படிதான் சொன்னா ஒருத்தங்க. சரி பிள்ளையாருக்கு கடாய் வெட்டி பொங்கல் விடணும். கடாய் போடு. ஆமா பிள்ளையாருக்கா நானும் பார்த்துக்கும் சுத்தம் ஊற்றி வாங்கி கொடுத்து அறுத்து. சரி பிள்ளையாருக்கு. ஆமா சரி இப்போ 9 ஆச்சு பிள்ளைங்கள குட்டி உள்ள விநாயகருக்கு போனேன். சரி நீ தனியும் பிடிச்சிட்டு சுத்தி கும்பிட சொன்னையா? பிள்ளையார சுத்தி கும்பிட சொல்லியிருக்கான். சொடலைக்கு கடாவட்ட சொல்லியிருக்கான். நீ மாத்தி பிள்ளையாருக்கு வெட்டிட்டு சொடலை சுத்தி கும்பிட்டுருக்கான். எப்படி பிள்ளை இருக்கும்? சரி தப்பு இருக்குங்க. நாங்க ஒரு மாமா என் மட்டும் உங்களுக்கு அத்தை தானே வேணும். அப்ப கண்டிப்பா அப்ப அத்தை மட்டும் போதும் மாமாங்க. சரி அவ பொண்ணு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா இருக்கும் நினைக்காங்க. என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸ்னேக்னு சொன்னா அந்த குளத்துல இருக்கு பூச்சி தெரியும். பூச்சி வந்து பேரும்பா மணி மட்டும் அவனுடைய அருள். ஓ அவனுடைய அருள். ஆமா வரும் போகும். ஆமா எதுவும் செய்ய முடியாது. ஒன்றும் முடியாது. அண்டாது சரி தாய்க்குழமை நீ சொல்லிருக்கீங்க. மின்னு மேடையில் உட்காந்துருக்கீங்க. நாங்களாம் கீழே உட்காந்துருக்கோம். அப்படி கீழே உட்காந்து மைண்ட் வாஷ். அப்ப குருத்து வாழையை மேலே சாணி பிள்ளையாரை பிடித்து வைத்து தேங்காய் பழம் தட்சணை நரநாளி நரமரக்கா வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் வச்சு பொறி பொங்கல் அதெல்லாம் வைக்கப்படாது. சரி இந்த படப்பு வச்சிருக்கோம் பத்தியா எல்லாம் வைத்து சரி கற்பூரத்தை கொளுத்துகிறான். கடவுள் சிவனாரை வணங்கிக் கொண்டு அவனுக்கு எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? எப்படி மாதம் இருக்கின்றார். அரணை நல்ல அரணை என்று அருந்தாவது செய்குவாரா நல்ல என்று இவனை நோக்கி நோக்கியல்லோ சிவா அண்ணாமலை நாதா நாளா அண்ணாமலை நாதா ஆமா உண்ணாமலை பாதகா
பாதகையா சொல்றேன். சரி தென்னாட்டுடைய சிவனையே போற்றி போச்சு போச்சு தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓ போச்சு ஓம் நமச்சிவாய வாய வாய ஓம் நமச்சிவாய வாய ஓம் நமச்சிவாய வாய வாயில பண்ணிட்டு கூட ஒரு கண்ணுல கடிப்பாரு வாய வாய சரி மணி ஞாபகம் இருக்கும். குழந்தையா மைனி எல்லா ஞாபகம் தான் வருது. ஓம் நமச்சிவாயனா வாய வாய மரத்தாண்டி வேற வச்சு விட்டுருக்காங்க. பாயிண்ட் விடுத்தாங்க இந்த பாயிண்ட் கண்ணு போடாத சிவப்பா இருக்குது அழிஞ்சிட போகுது சரி இப்படி ஆண்டவனை நினைத்து வல்லரக்கன் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே வல்லருக்கு தவம் இருக்கும் போது இத்தனை வருடமா தவம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே வல்லரக்கராஜ மன்னன் தவம் இருக்கக்கூடிய நேரம் தவம் இருக்கக்கூடிய நேரம் ஒரு நாள் 2 நாள் தவம் இருந்தாங்க. கிடையாது கிடையாதும்மா 2 நாள் 3 நாள் தவம் இருந்தாங்க. கிடையாது கிடையாது ஐயா ஒரு வருஷம் அதே கப்பா ஆமா சரி எப்படி தவம் இருந்தான் எப்படி தவம் இருக்கின்றான் ஒரு வருடமாக தவம் இருந்தா உடையவனை காணவில்லை. அந்த உடைய உடை காணவில்லை 2 வருடமாச்சு ஈஸ்வரனை காணவில்லை. ஓ ஆமையா 3 நல்ல வருடமாச்சு கண்ணகலமானரவும் இல்லை. 5 நல்ல வருடமாச்சு வருமானரவும் இல்லை. 5 நல்ல வருடமாச்சு அரணாறு வரவும் இல்லை. 6 நல்ல வருடமாச்சு 6 நல்ல வருடமாச்சு வரவும் இல்லை. ஆறு நல்ல வருடமானே அவன் ஆறு நல்ல வருடமானே ஆடவனோ இளமாண்டு தவம் இருந்தான் வரவும் இல்லை வரவும் இல்லை. இளமாண்டு தவம் இருந்தான் வரவும் இல்லை வரவும் இல்லை. 10ஆண்டு தவம் இருந்தான் தவறும் இல்லை. 12 வருடமாச்சு வரப்பொருள் வரவும் இல்லை. 10 12 வருடமாச்சு ஆமா அவன் வரவில்லை என்று வரவில்லை என்று வல்லரக்கராஜமன்னே சரி ஆண்டவனே ஐயா பகவானே 12 வருஷமா தவம் இருந்தன அபோ தெரியலையா தெரியலையா என்று என்று எப்படி வல்லரக்கன் குழம்புகிறானால் எப்படி எப்படி அம்மா ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா தாரக செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா தாரக செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஆண்டவன் பகவான சம்போ சங்கரா சம்போ சங்கரா தாரகே யுகவலி பாரு சம்போ இறையலக்கும் மகளே இறையலே அப்படி சொல்லி இறையலக்கும் ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா 12 வருடமா ஒரே இடத்துல இருந்து தவம் இருந்தாங்க. அப்படி தவம் இருந்து பகவானை காணலையே. நோக்கி 12 வருட காலமாக ஒரு 2 12 ரெண்டும் சரி 12 வருடமாக தவம் இருந்து தவம் இருந்து அப்ப அவனுடைய தவநிலை முத்தி போய் சரி. பக்தி முத்தி ஆயிடுச்சு. பக்தி முக்தி ஆகிறது அவன் தவநிலை முத்தி போய் கைலாசமலையே கிடு 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 கிடுன்னு ஆடுது. அப்போ
பார்த்தா பார்வதி சரி. ஆண்டவா ஐயா ஈசனே பகவானே சொல்லு பார்வதி. இந்த கைலாசமலை ஒரு நாள் இப்படி ஆடாத. ஆமா பார்வதி. இன்னைக்கு ஏன் திடீர்னு ஆடுது? ஏ அம்மா பார்வதா தேவியே சொல்லுங்க அத்தா. என்ன என்னை நோக்கி ஆமா. இந்த பூலோகத்தில் ஒரு மானிட ஜீவன் தவம் இருந்து வருகிறான். அவன் தவணிலை பொறுக்காம கைலாசமலை ஆடுது. ஆண்டவனே ஆண்டவா உங்களை நோக்கி ஒருவன் தவம் இருக்கிறான்னு சொன்னா அவன் தவம் இருந்து கைலாசமே ஆடுதுன்னு சொன்னா அந்த ஆதிவேகி கைலாயமலையை ஆற்றுறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் சுவாமி? அவனை நாம் பார்க்கணும். வார்த்தை ஆக வேண்டும் என்று சொல்லி ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி சொன்ன பொழுது தேவி சொல்லும் பொழுது பகவானுக்கு காவலாக இருக்கிறாரே யாருக்கா? ஏ அப்பா நந்தி நந்த போட்டுட்டாருயா. வழக்கு மாடு மாதிரி இருக்கு. சரி வீட்டுக்கு நோக்கி அப்படியே கூப்பிடுது. சூழல் கட்டியது வந்து கிடக்குதா? சரி. அப்பா நந்தி சுவாமி. உனக்கு ஒரு வேலை. சொல்லுங்க சுவாமி. பகவானுக்கு நந்தி பகவான் யாரு? கிட்டத்தட்ட ஒண்ணு விட்ட பங்காளி. பங்காளி இல்லையா? சரி. பகவான் சொன்ன வேலையெல்லாம் செய்யணும் ஒரு ஏவல் பிள்ளை. ஓ ஏழை செய்யக்கூடியவர். அப்பா நந்தி அதுதான் இன்னைக்கும் பாருங்க சிவன் கோயில போய் சிவன் போய் எதுவுமே கேட்க மாட்டாங்க. சார், நன்றி காதுகிட்ட எதுவுமே சொல்லுவேன். நான் நிறைய சொல்லியிருக்கேன். நாராயண கட்டம்னா போகணும். ஏன்னு கேட்டா ஒரு வக்கீல பார்த்தாத்தா, சரி ஒரு அட்வொகேட்ட பார்த்தாத்தா, ஒரு சத்தியம் பார்க்க முடியும். கட்சியை பார்க்க முடியும். சத்தியம் போய் சுருவ பார்க்க முடியுமா? முடியாது. நன்றி தேவன் காது போய் சொல்லணும். ஒரு டீச்சரை பார்த்தா தான் ஹெச்ஓடி பார்க்க முடியும். ஹெச்ஓடி பார்த்தா தான் பிரின்சிபலை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் தெய்வம். அதே போல தான் இருக்கு. உடம்புல எத்தனை நரம்பு இருக்கோ சரி. அத்தனை நரம்புக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும். வா இது நிறைய போட்டா. அதுக்குன்னு ஐதீகம். ஐதிகம் சொல்லுது. சரி இப்படியாக இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில அப்பா நந்தி பகவான் சுவாமி. என்னை நோக்கி இந்த பூலோகத்துல ஒருத்தன் தவம் இருக்கான். ஆகட்டும் சுவாமி. இமயகிரி பர்வதத்தை வல்லரக்கன் என்பவன். சரி சுவாமி. அவனை போய் அழைச்சிட்டு வாப்பா. சுவாமி ஆகட்டும் எப்பா சுவாமி. ஆண்டவன் நானும் தெய்வ பிறவி பறந்து வந்துருவேன். சரி. அங்கே இருக்கிறவன் மாநில பிறவி நான் எப்படி அழைத்து வருவது? அது எப்படி எப்படி அழைத்து வர முடியும்? அப்படி சரி இந்த இரண்டு புலிகைகளை ஆமா. அங்க தவம் இருக்கவங்க அங்க வைக்க கூடாது. சரி. வல்லரக்க வாயில போட்டு ஒதுக்க சொல்லு. இவ்வளவு பெருசா தாய். நீ குட்டியா இருக்கும் நான் இப்ப சும்மா தந்தேன். சரி வல்லரக்க வாயில போய் ஒதுக்குனோம்னா அவனுக்கு ரெண்டு ரெக்க ஓ முளைக்கும். இரண்டு ரெக்கை வந்து முளைக்கும் அல்லவா? முளைக்கிற சொல்லாது பிடிக்க முளைச்சிரும். ஆகட்டும் சுவாமி. அதை முழுங்க கூடாது வாயில போட்டு ஒதுக்குனோம்னா ரெக்க முளைக்கும். சரி அவனை எங்க அழைத்து வரலாம் ஒரு உத்தரப்படி ஆகட்டும் ஈசனே. என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன பொழுது நல்லரக்க ராஜமன்னன் அரக்கனை தேடிக்கொண்டு இமயகிரி பர்வதத்துல வந்து பார்த்தான். என்ன செய்கின்றான்? அரக்கனை காணலையே. அரக்கனை காணலை. எதுக்காக அரக்கனை காணலையே? ஏன்னா கருப்பா சிவப்பா மஞ்சளா ஊதாவான்னு இவனுக்கு தெரியாது. இங்க இருக்கான் பாரு. சரி அதுக்கு பேப்பூர்ல இருக்கான் காலைல காட்டு. சரி ஏன்னா அவன் தவம் இருக்க இடத்தை சுத்தி ஒரு புத்தே வளர்ந்துருக்கு. 12 வருஷம் இருந்தோம் இல்லையா? 12 வரைக்கும் இருந்த இடத்துல இருந்து காற்று எடுத்து மணல் வளர்த்து கரையாம்பூச்சி மேல் வளர்ந்துருக்கு. மூச்சுக்குள்ள இருந்து தவம் இருக்கு. அதனால சரி. நந்தி பகவானுக்கு தெரியாம எப்படி புலம்புகிறாரா? எப்படி அம்மா நந்தி தேவி கொண்டிருக்கின்றான்? எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. ஆடுகள் மேடிகள் தேடி காணமை காரக்கன கொடிய சூரன். அந்த காரக்கன கொடிய சூரன் எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. சோலைகள் சோலைகள் தேடி காணவே சிவனடி மாதத்தை காணாத பாவியே. அந்த சிவனடி மாதத்தை காணாத பாவியே. இவனடி பாதத்தை காணாத பாவியே. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. அரக்கனை காணலையே காணலி சுவாமி. அப்படின்னு நந்தி ஒரே குழப்பம். சரி. இவர் சுத்தி சுத்தி புலம்புற சத்தம் ஆமோ புத்துக்குள் இருக்கும் அரக்கனுக்கு கேட்டுச்சான். அரக்கன் காலுக்கு கேட்கிறது. அரக்கன் என்ன நினைப்பான்? என்ன நினைக்கிறான்? ஒருவேளை நம்மளோட தவத்தை பார்த்து ஆண்டவன் வரம் கொடுக்க வந்திருக்காரு போல சரி. அப்படின்னு பெரு மூச்சு விட்டான்.
குச்சி டபாலமாக வெடித்தது. சரி. வெளியில வந்து பாக்குறான். எப்படி இருக்கு மாடு மாதிரி இப்படி வந்து நந்தி நிக்காரு. சரி. இப்படி மாடு போல வந்து என் மனிதவச கழித்தாயடா. காலை போல வந்து நான் காலங்காலமா இருந்த தவமோ கலந்தாயப்பா. எரும மாடு மாதிரி வந்திருக்கியே. எரும மாடு மாதிரி. நான் 12 வருஷமா தவம் இருந்து என் தவசை நீ கலைக்கலாமா? என் தவம் இல்லாம அம்மா போச்சுதே. அதற்கு உன் தவசை கலைப்பதற்கு வரல. ஆண்டவன் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு. அப்படியா? தப்பா 2 குடிங்க வாயில போட்டு வந்து முழிக்கிறாங்க. சரி. ஒண்ணு வச்சுக்க பிட்டியில முளைச்சிரும். கரெக்டா ஒதுக்கினத கரெக்டா ரெக்க முளைச்சிரும். அரைக்க வாயில போட்டு ஒதுக்கினே ரெக்க முளைச்சுது. மேல பரப்பான கீழே பரப்பான. இந்த திடீர்னு இந்த தாத்தாவுக்கு திடீர்னு வந்துச்சா கல்யாணம். அப்படி இருக்கா அரக்க? ஆமா. ஏன் இதுவரைக்கும் அரக்கனுக்கு ரெக்க கிடையாது. திடீர்னு கிடைச்சு சக்கரசுத்திரம் மேல போறானோ. அதுதான் உங்க மனசுக்கு ஆண்டவர் ரெக்க கொடுக்கலையா? குதிரைக்கு ஏன் கொம்பு கொடுக்கறது தெரியுமா? உனக்கு ஏன் அழி கொடுக்கறது தெரியுமா? நான் அங்க வந்துருன்னு சொல்லிட்டான். இங்க ஆமாச்சாமி மட்டும் அதான் அரிச்சுதான் ஆண்டவன் படைச்சிருக்காரு. வாழ ஊத்தானிமா அத்தரத்திலே கொடை பிடிப்பான். அதே இருக்காது. சரி கொடை பிடிப்பான். வாழ வந்துருக்குல்ல. அதேதான். மணி தூங்குதா? ஆமா. அது இருக்கக்கூடிய வேலையிலே ராஜன் மேலையும் பறந்தானா? சரி. அஞ்சு பகவான் பார்த்தாரு. அப்பா அரக்கா உனக்கு என்னப்பா ஆச்சு? சந்தோஷம். இப்படி மேலையும் பறக்க வச்சுக்க ஆண்டவனை பார்க்க முடியாது. உனக்கு தேவையான வரத்தையும் வாங்க முடியாது. என்ன செய்யணும்? நான் முன்னால போறேன். என் பின்னால வாச்சு. நீங்க முன்னாலே போன நான் பின்னாலே வர சுவாமி. யாரங்க போயிட்டு சரி. அப்படி என்று சொல்லி ஆமையா நந்திதேவன் பொன்னால் வர அரக்கனவர் பின்னால் வர நந்திதேவன் பொன்னால் வர அரக்கனவர் பின்னால் வர ஏகி வாரா ஏகி வாரா ஏகி வாரா ஐச்சதோடு இருபேர்களோ இருபேர்களோ ஐச்சதோடு இருபேர்களோ இருபேர்களோ நந்தி பகவான் முன்னால பறந்து வர அரக்கை பின்னால பறந்து பின்னாலே பறந்து வருகிறான். 2 பேர்களும் பறந்து கைலாசமலைக்கு வந்தார். சரி. அப்பா அரக்கா சுவாமி அதோ தெரிந்தார் பத்தியா சட்டா முடியோடு சன்னியாசி கூட. அம்மோ அம்மையா அதுதான் பகவான். ஆமா நந்தீஸ்வரன் பகவானை காமிக்கான். ஏன் தெரியுமா? முன்ன பின்ன ஆண்டவனை பார்த்ததில்ல வல்லரக்கே. ஆமா நானும் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. வாங்க போ. சரி பாத்துறோம். சரி நாடு கிடக்குதா? அந்த அரக்கர் பத்தியா அதுதான் ஆண்டவன் நந்தி பகவான் அரக்க கிட்ட சொல்லி கொடுத்தாரு. ஆனா அரக்க எப்படி நினைக்காம தெரியுமா? என்ன? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் மேல் ஒரு கண்ணு. சரி. பக்கத்துல இருக்கிறாளே அம்மா பார்வதா தேவியான பட்டு மாதிரி இருக்காளே. என்ன நினைக்காம தெரியுமா? பண்டாரம் பரதேசி சன்னியாசியா இருக்கானே சடமுடியோடு சட்டாமுடி பகவானுக்கு பக்கத்துல இருக்கிறாளே அம்மா பார்வதியானவள் பச்சை கிளியாட்டம். இவருக்கு இவள் மனைவியா? நீ ஏன் இப்படி கொஞ்சம் கூட அவங்க நினைச்சிருப்பான்? அண்டங்க கையில ஆலம்பரத்தை கொடுத்த மாதிரி இருந்து சொல்லி பொறுத்தோம். பகவான் சோடியே சரின்னு வல்லரக்கே நினைக்கிறான். குரங்கு கையில பூமாலை கொடுத்தாங்க நினைச்சீங்க? அந்த மாதிரி இருக்கு பகவான் சொல்லி பொறுத்தோம். அதேன் கொடுக்க இல்லையே கொடுத்துட்டாங்களே. அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. பாக்கப்பட்டு போன இடம் தெரியலையே. அப்படி சொல்லி வல்லரக்கே நினைக்கிறாங்க. நசிரியால யாரை கொடுத்துருக்கு? நசிரியால சொக்கத்திலே கொடுத்துருக்கா போய் கொழுந்துகளை எதிர்பார்த்தான். எவ்வளவு ஆசைப்பட்ட நசிரியா கிடைப்பாளா? அதுதான் சொன்னோம்னா அண்டங்க கையில ஆலம்பரத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. உனக்கு நல்லா அமையட்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு ஐயா கும்பிட்டு போ. சரி நல்ல கிடைக்கும். அவர் புண்ணியத்துல ஒரு நாளுக்கு 8 தந்தாரு சந்தோஷம் தான். அப்படி நாளுக்கு 8 தந்தாருன்னு சொன்னா 4 பிள்ளைக்கு 8 பிள்ளை. ஆமா அதுல மூத்த சம்சாரத்துக்கு அம்மைக்கு ஆதியா கோயில ஒரு மொட்டை உடல் வச்சுக்க. சரி ஏடி இந்திரன் ஒரு 4 சம்சாரம் நான் 8 பிள்ளையும் தரட்டும். மூத்த சம்சாரத்து அம்மைக்கு கண்டிப்பா மொட்டை போட்டுருவோம். ஒண்ணு கட்டிட்டு அவர் காலக்கார ஊர் கூட சுத்துறாரு. ஒண்ணாட்டி எடுத்து உள்ளபடியே போணும் ஐயா. ஆமா அவளுக்கு வேண்டாம் சம்சாரத்து அம்மைக்கு மட்டும் போட்டு. அப்ப பார்த்து ஆமோ ஆமையா வல்லரக்கு என்ன நினைக்கலாம்? இந்த ஜோடி பொறுத்த சரியில்லை. பகவான் கிட்ட வரத்தை வாங்கிட்டு அவரை அழிச்சிடணும். பகவான் அழிச்சா பார்வதி என்ன வந்து அத்தான்னு கூப்பிடுவாள். ஐயோ சரி மூத்த பிள்ளை பிள்ளையார வாரி எடுத்துடலாம், வலது தொடைய வைத்திடலாம், தொடையில வைத்திடலாம். இளைய பிள்ளை வேல்முருகன் வந்து அப்பான்னு கூப்பிடுவானே சொல்லுவாங்க. பள்ளி தெய்வனை என்ன மாமான்னு கூப்பிட கண்டாடி ஏமாறி போக கெட்ட கெட்ட எண்ணமெல்லாம் ஈசனுக்கு தோணுதையா. ஈசனுக்கு தோணுகிறதுமா ஆண்டவன் கிட்ட குளிச்சு நெரிச்சு வரத்தை வாங்குவோம். அதுக்கடுத்து நம்ம ராஜ்யம் என்று சொல்லி ஆண்டவனுக்கு முன்னாலே வந்து வல்லரக்க மண்ணே சுத்தி வந்து நமஸ்கரித்தான். சுத்தி வந்து நாதனை தான் நமஸ்கரித்தான். சுத்தி வந்து நாதனையோ நமஸ்கரித்தான். சுத்தி வந்து சுத்தி வந்து
சரி. கும்பிடு போடுறது வந்து ஒரு நாள் நம்பிடக்கூடாது. கூடவே கூடாதுதான். வணக்கத்தை போட்ட சரி. உடனே ஆண்டவன் பார்த்தார். அரக்கா, இனி 12 வருஷம் தவம் இருந்தேன். ஆமா சுவாமி. உனக்கு என்ன வர வேணும்? நான் என்ன கேட்டாலும் தருவீங்க. நாடு வேணுமா, நகரம் வேணுமா, பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, 2 பொண்டாட்டி வேணுமா, 4 பிள்ளை வேணுமா? ஏண்டா ஏகப்பட்டதா இருக்கே மன்னா. இருக்குப்பா. சரி. ஆண்டவா, நான் என்ன வரம் கேட்டாலும் எனக்கு தாரேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. எப்பா? ஏன் சத்தியம் கேக்குறீங்க? என்ன காரணம்? நம்பிக்கை இல்லாம தான். ஓ, பகவான் மேலே நம்பிக்கை இல்ல. ஏன்னு சொன்னா வண்ணருக்கு என்ன நினைக்க தெரியுமா? என்ன? நம்மளும் 12 வருட காலமாக பகவானை நினைத்து தவ இருந்தோம். ஆமா. பகவான் தாரன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொன்னா இருந்த 12 வருஷமும் ரொம்ப மறுபடியும் நம்மளால தவம் இருக்க முடியாது. அதனால பகவான் இடத்துல ஒரு சத்தியத்தை கேட்கலாம். எப்ப அரக்கா? சத்தியம் பண்ணாலும் மனுஷன் மீறம் பண்ணாலும் ஒரு நம்பிக்கை. மேற்கொண்டு இருக்க பிள்ளையார்கள் வேணுமா? வேண்டாம் வேண்டாம். வேளாண்மை புருஷர்கள் வேணுமா? வேண்டவே வேண்டாம் சுவாமி. மனைவி பார்வதி மேல ஒரு சத்தியம் ஓ, பண்ணி பார்வதி மேல் சத்தியம் கேட்கின்றான். நான் என்ன வரம் கேட்டாலும் தருவேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி. இந்த வரத்தை சொல்லுறேன். ஆகட்டும் சுவாமி. சரிப்பா. ஏ அக்கா. உன்மேல் ஒரு சத்தியம். சரி. என் மேல் ஒரு சத்தியம். சத்தியம். தர்க்கவையா கொண்டாட்டி. அவோ அமையா. அவன் மேல ஒரு சத்தியப்பா. சந்தோஷம். இப்போ உன் வரத்தை சொல்லுறியா? சொல்லலாம் அல்லவா? என்ன கேட்கிறா? என்னமா கேட்கின்றா? சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அதிக வார்த்தை சொல்ல கேளு, கருணை விட செய்யவாரோ, கரைக்கண்டரே வேதசாமி, எல்லையும் செய்யவாரோ, ஈஸ்வரனே வேதசாமி, கடலை விட அறியவாரோ, கடலை விட அறியவாரோ, ஐயா முக்கடலே வேதசாமி, கடலை விட செய்யவாரோ, கடலை விட செய்யவாரோ. சுவாமி ஆண்டவா பகவானே, ஆண்டவனே ஈசனே, என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வரப்பா வேணும் உனக்கு? கட்டதை விட சிறிய வரம் கரைக்கின்றனே வேணும். கரைக்கின்றதே வேணும்னு கேட்கிறா. எல்லை விட சிறுசா இருக்கணும். ஓ, எள்ளோட விட சிறுசு. மிளகு விட சிறுசா என்ன இருக்கணும். உலகத்திலே பொடிசுன்னு சொன்னா அதுதான் எள்ளு. எள்ளோட சின்னவரை கேட்கிறான். அடக்கே. கடுகு மிளகு சீரகம்னு கேட்கிய கேக்குறியப்பா? மளிகை கடைக்கு வைக்க போறியா? வாட்டால் முறந்தான். சரி. ஆண்டவா மளிகை கடையில வேண்டாம். கிடையாது கிடையாது. நான் கேட்கக்கூடிய வரமும் எல்லை விட சின்ன வரம். ஓ, எல்லை விட சின்ன வரம். அப்போ உன் வரத்தினோட மகிமை சொல்லப்பா. வரத்தினுடைய மகிமையை சொல்லப்பா. வல்லரக்கா. என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரு. அவரு என்னெல்லாமோ சொல்லி பார்க்காரு. ஆண்டவனுக்கு எதுக்கும் கஷ்டப்படுற மாதிரி தெரியலையா? பொல்லாத மூர்க்கனுக்கு எத்தனை புத்தி ஊட்டினாலும் நல்லா இருக்குல போனா வருமா? ஓ, வரவே வராது பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. ஆரிவாள நுணுக்க முடியுமா? அது எப்படியா முடியும்? அது சொல்றதுதான் சொல்லுங்க. வெட்டலாம் முடியும். முடியும். நிமிக்க முடியாது. முடியாது. யாரு புத்தி எப்படி அப்படி ஆகணும்? தாம் படைத்த படைப்பை ஒண்ணும் பண்ண முடியாது. முடியவே முடியாது. அடக்கனோட படைப்பு அப்படின்னா அப்படித்தான் இருந்தாகணும். ஆக வேண்டும். சரி. அப்போ பார்த்து ஆமையோ ஆண்டவா, என் வரம் என்ன தெரியுமா? சொல்லாத. என் ஆள்காட்டி விரலை எடுத்து என் தலையை 3 தடவை சுத்தி யார் சிரசுல நீட்டினாலும் சிரசு சுக்கு சுக்கா நொறுங்கிடணும். ஆமா. அப்பேற்பட்ட வரத்தை கேட்ட பொழுது ஆண்டவன் எப்படி வரம் கொடுக்கிறார்? ஆண்டவன் சிவபெருமா எப்படி கொடுக்கின்றார்? தந்தை தந்தை நட்டா தந்தை நட்டா நீ கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தை நட்டா தந்தை 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 நட்டா நீ கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தை நட்டா தந்த வரத்துக்கு தரத்துக்கு நடந்தையா வாழ்ந்த வரத்துக்கு தரத்துக்கு நடந்தையா தந்த வரமை உன்னை தானே கொள்ளும் வல்ல ராஜா வரமை உன்னை தானே கொள்ளும் வல்ல ஈசனந்த வரத்துக்கு பூசைகள் செய்வாயா ஈசனந்த வரத்துக்கு பூசைகள் செய்வாயா ஈசனந்த வரமை உன்னை எரித்து சாம்பலாக்குமாடா ஈசனந்த வரமை உன்னை எரித்து சாம்பலாக்குமாடா கொடுத்தேன் கொடுத்தேனடா 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 ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா கொடுத்தேன் கொடுத்தேனடா 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 ஆண்டவன் சிவபெருமான் வரங்களை கொடுத்த பொழுது வாங்கின வரத்தை நம்பாமல் ஆண்டவனை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவனை நோக்கி நீட்டிக்கிட்டு வரான். அப்ப ஆண்டவன் பயந்து ஒரு நந்தவன தோட்டத்தில் ஆழிமர தோட்டத்தில் 5 இதழுக்குள் சிவலிங்கமாய் போய் மறைந்திருக்கிறார். எதுக்கு? அரைக்கு நம்மளை கொண்டுருவான்னு சொல்லி ஆண்டவன் மறைந்திருக்கிறார். ஆண்டவன் போய் மறைந்திருந்து 8 நாளாச்சு ஆண்டவனை காணலையே அப்படின்னு பார்வதி அம்மா
தன்னந்தனியா அழுது குழம்பி பகவானை எங்க எங்க எல்லாம் தேடுகிறாளானா பார்முள்ளதும் தேடி பார்த்த பகவான காணாமலே தேடி பார்த்த பகவான காணாமலே பகவான காணாம பதறுகிறாள் பார்வதியா பகவான காணாம பதறுகிறாள் பார்வதியா பகவானுக்கு மங்கை பச்சை மாறி கங்கை பகவானுக்கு மங்கை பச்சை மாறி கங்கை ஆண்டவனை காணாமல் அங்கு இங்கும் தேடி பார்த்து அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை நினைக்கிறார். பெருமாள் மாயவன் கோபால கண்ணனை நினைக்கிறாள். பாடியில் அசோதையரோட அரண்மனையில் வளர்ந்தால் அல்லவா என் கண்ணனை நினைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று அண்ணா அண்ணா கோபாலா நீ ஆயர்பாடி மாயக்கண்ணா ஆயர்வாடி மாயக்கண்ணா பள்ளி மரபுல அந்த கருக்கல்லு சோலையில அண்ணா என்ன கரும்பா வளர்த்திய அண்ணா ஆமையோ இப்படி கஷ்டத்துக்கு நான் ஆளானே 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 நான் பார்வதி அழைக்கு சத்தம் பச்சைமால உனக்கு கேட்கலையா கேட்கலையோ கேட்கலையோ ஈஸ்வரியார் அழைக்கு சத்தம் என் பெருமாளே உனக்கு கேட்கலையா கோமதி அழைக்கு சத்தம் என் கோபாலா உனக்கு கேட்கலையா கேட்கலையா அண்ணா கோபாலா என்று பார்வதியானவள் அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை சீந்தாலே அழுது கொண்டே அதுவும் அழுந்துரும் சரி. மனமுருகி நினைக்க ஆமா அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணே சரி எங்க வருகிறார் வருகின்றார் பார்வதியை தேடி வந்தார். ஆமோ அப்ப பார்வதி சொல்லுகிறார் இது சொல்லுகிறான் அண்ணே அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் போய் 8 நாள் ஆச்சு நீதான் வீட்டுக்கு கொண்டு வரணும் என்று சொன்ன பொழுது பார்வதி கண்ணீரத்தோட சார்தலை சொல்லிட்டு அல்லாத தங்கச்சி கவலைப்படாதம்மா அண்ணன் இருக்கமில்ல நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி அண்ணா கோபாலா நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அண்ணன் நீ இருக்கும்போது எனக்கு மோசம் பயப்படக்கூடாது. கண்ணீரத்தோட என்ன அத்தனை கூட்டு வரேன் நீ யாரு நான் யாரு தங்கச்சிடா ஒன்னா பிறந்தது. நான் ஒன்னா பிறந்த நீ யார் நான் இறங்கி எனக்கு வர விட்டு போவாங்க இல்ல. சரி. நீ 8 நாளைக்கு போற அத்தை குடுமையை பிடிச்சிட்டு வர. ஆமா நீ எனக்கு சிஸ்டர் நான் உனக்கு பிரதர் ஓஹோ. நீ நிக்கிற மை மச்சான் நான் லேடியா நீங்க சரி என்ன சரி என்று என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆண்டவனை தேடி ஆண்டவனை தேடிக்கொண்டு மாடுகளையும் பத்திக்கிட்டு வாராரு. சரி. அப்ப ஆடு மாடு மேய்க்கணும்னு சொன்னா சீங்குழி எடுத்து வாசிப்பாரு கண்ணன். ஆமா கண்டிப்பா நம்ம ஆளு அப்படி கிடையாது நம்ம அதுல இருந்து சீங்குலவே வேண்டாம் தொடர்ந்து பாருங்க வெறும் வாஸ்கனும் சொன்னாரு. சீங்குலவா நல்ல வாஸ்கல கிட்டிக்கிறோம்னு சொன்னாரு. அப்ப காலையில குழந்தை கொண்டு வாயில வச்சேன். சரி குழந்தை பூச்சி வசிக்கணும்ல. சரி பீட்டாரு. ஒரே பியா சுதி மஞ்சியோட வாசிக்க சுதிமேல் கிடையாது அது என்னையாங்க பல்லுல பிளாப்பழம் பல்லுல ப்ராப்ளம் இல்ல சுதியோட வர மாட்டேங்குது பல்லுல பிளாப்பழம் கீழே சுதினா நல்லா வருவா ஆமா. சுதினா வராது சரி சரி அப்போ பார்த்து அமையோ. என் பெருமாள் கோபாலக்கண்ணன் சீங்குழி எடுத்து வாசிக்கும் போது சீங்குலவை எடுத்து வச்சிக்கும் போது அரைமர கொப்புல ஒத்த கொப்பு மட்டும் ஆடுது. சரி. அப்ப மச்சான் உள்ளதான் இருப்பாரு போல. அவோ அமையா ஏ மச்சான் நம்ம சீங்குல இசைக்கு ஏற்ப ஆடணும்னு சொன்னா அவரால மட்டும்தான். பகவான தவிர வேற யாராலையும் அப்ப முடியாது அரக்கனுக்கு போயிட்டு உள்ள மறைஞ்சிருப்பாரு போலன்னு ஒரு பொருள் கொடுத்து பார்த்தாரு. சரி. ஆனா உள்ள இருக்க ஆண்டவன் என்ன நினைக்கிறாரு? அவர் நம்ம கூட்டாளிகளா அரக்கன் தான் வெளியில வந்து நிக்கிறாரு போலன்னு ஆண்டவன் வெளியில வரல. அவோ அமையா அப்ப என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆண்டவன் சிவபெருமானுடைய லீலைகளை எல்லாம் நீலங்களை எல்லாம் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? எப்படிமா சொல்லுகின்றார் அப்ப ஆண்டவன் மரியாதையை கூப்பிட்டா வர மாட்டேங்காரு. சரி. அப்ப அவர்களை கேவலமா பேசுவோம். ஆமா ஒரு மனுஷனை வீட்டுக்குள்ள இருக்கணும் வீதிக்கு வரைக்கணும்னு சொன்னா ஒண்ணு புகழ்ச்சி பேசி பார்க்கணும் அவர் பேசலாம் வரல இல்லைன்னா தாழ்த்தி பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி. என் பெருமாள் ஆண்டவனை பத்தி கேவலமா எப்படி பேசுகிறாரு? எப்படிமா பேசுகின்றார் அரக்கனுக்கு வர கொடுத்தது மானம் இல்லையா? மானம் இல்லையா? ரோசம் இல்லையா? ரோசம் இல்லையா? அரை மூடி போய் மறைந்தது எங்கும் இல்லையா? அரை மூடி போய் ஒழிந்தது எங்கும் இல்லையா? அரக்கணிக்கு வரைக்கொடுத்தது மானம் இல்லையோ ரோசம் இல்லையா? அரை மூடி
இருக்கா? வைக்கவே கிடையாது பகவானே. மதுரையில போய் மனுஷன் வந்து மதுரை பாண்டியங்கையா அடிபட்டிலையா? சரி. உனக்கு மானம் இருக்கா? மானம் இருக்கா? ரோஷம் இருக்கா? இப்படி சிவனை பத்தி கண்ணை கேவலமா எகத்தனமா லீலைகளை பேசும்போது ஆண்டவன் என்ன நினைக்கிறாரு? நம்ம லீலைகளை தெரிஞ்சது கண்ணை ஒருத்தர் மட்டும்தான். சரி. அப்படின்னு சொல்லி கண்ணன் தான் நம்மளை காப்பாத்த வந்திருக்காரு என்று இதே அரக்கே வந்திருந்தோம் ஒரே கவுச்ச வாடையா அடிச்சிருக்கோம். இப்போ என்ன வாடை அடிக்குது? ஆனா வெளிய மணக்கிற வாடை ஒரே நாம வாடை, பன்னீர் வாடை, துளசி மாலை. அடேங்க பாப்பு வந்திருக்கிறது வருகை தந்திருக்கிறது பெருமாள் மாயவன் கோபால கண்ணனே நம்மளை காப்பாத்த கண்ணன் வந்துட்டாரு. சரி. கண்ணன் இல்லாம கதையே கிடையாது. ஆப்பதும் அவரே அழிப்பதும் அவரே அல்லவா? நம்ம அண்ணன் இல்லாம கதை கிடையாது. சரி. அப்ப அரளி கூட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தாரு. கண்ணா என்ன பத்தி இப்படி எகத்தனமா பேசுறீங்க? சரி. நீ செய்யாத லீலைகளை நான் செஞ்சுட்டேன். ஆமா, ஆயர்வாடி பட்டணத்துல நீ செய்யாத லீலைகளை யாராவது செய்ய முடியுமா? லீலைக்கு சொந்தக்காரவே கண்ணன் தான். லீலைகள்னு சொன்னாலே எடுத்துக்காட்டே கண்ணன். அப்போ கண்ணனை பத்தி ரெண்டு வார்த்தை பேசுவோம் சரி. என்று ஆண்டவன் பேசுகிறாரு. என்ன பேசுகின்றாரு? ஆயர்வாடியில் போய் வந்தது வானம் இல்லையா, வானம் இல்லையா, ரோசம் இல்லையா, வாசம் இல்லையா, ஆடு மாடு மீது வந்தது இல்லையா, ஆடு மாடு மீது வந்தது இல்லையா, ஆயர்வாடி போய் வந்தது வானம் இல்லையா, ரோசம் இல்லையா, ஆடு மாடு மீது வந்தது வெட்கம் இல்லையோ. உரியில் வெண்ண கண்ணா, உரியில் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா, மானம் இல்லையா, கண்ணா ரோசம் இல்லையா, வாசம் இல்லையோ, மரல்ல கிட்டி அடி ஏற்பட்டது இல்லையோ, கண்ணா மரல்ல கிட்டி அடி ஏற்பட்டது இல்லையோ, உரியில் வெள்ளை திருடி திட்டது வானம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, வரவில்லை கட்டி அடியில் வெட்டிட வெட்கம் இல்லையோ. ஆயர்வாடியில் போய் வளர்ந்தீரே உமக்கு மானம் இருக்கா? இப்படி ஆடு மாடு மேய்த்து வருகிறீரே உமக்கு வெட்கம் இருக்கா? வெட்கம் இருக்குதா? உரியில போய் வெண்ணையை திருடி உண்டீரே உமக்கு மானம் இருக்கா? சரி, போயும் கோழிமார்கள் கையால் அடிபட்டு எத்தனை பேர் வீட்டுல உரியில வெண்ணெய் இருந்தாலும் அங்க வீட்டுல வெண்ணெய் மாதிரி வராது. உரல கட்டி அடிபட்டு இருக்காரு. சரி. உமக்கு வெட்கம் இருக்கா? வெட்கம் இருக்கா? மானம் இருக்கா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேச சரி. கண்ணன் பார்த்தாரு. என்ன செய்யறாரு? இவனே என்ன மச்சான், சொல்லுங்கம்மா. நம்ம மாத்தி மாத்தி பேசணும்னா அரக்கை ஒரு நிமிஷத்துல ஒரு விரல நீட்டி நம்ம அழிச்சிருவோம். சரி. அப்ப அதுக்கு கொல்லணும்னா அரக்கனை எரிக்கணும்னு சொன்னா சரி. அவங்க ஆளு அப்போ அதுக்கு தகுந்த ஆளு நீங்கதான். சரி கண்ணா, கண்ணா இதான் அரக்கனை கொண்டுட்டு வரணும். சரி. அப்படி என்று சொல்லி ஆடுகளையும் மாடுகளையும் ஆண்டவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே ஒப்படைத்து விட்டு அப்போ அரக்கனை எரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ ஆமையா என் பெருமாள் கோபாலனோ கோபாலனோ ஐயா கோபாலனோ கோபாலனோ எடுத்தாரே ஒரு சொல்லுவார் கண்ணனுக்கு மொத்தம் எத்தனை அவதாரம்? கிட்டத்தட்ட 495 அவதாரம். 10 அவதாரம். 10 அவதாரங்கள். 10வது அவதாரம் மோகினி அவதாரம். அதுதான் மோகினி அவதாரம்னு சொல்லுவாங்க. மோகினினா கிட்டத்தட்ட பெண் அவதாரம். ஒரு பெண் அவதாரம். பெண்ணை கண்ட ஆண்கள் மயங்காதவர் இருக்காங்க ஐயா. பெண்ணை கண்டா பியாயே மணக்கும் போது ஆல்ரெடி மனுஷன் இறங்க மாட்டானா? சரி. பெண்ணுங்கிறது வந்து நெருப்பு மாதிரியும், ஆண்கள் வந்து நெய் மாதிரியும். நெய் மாதிரி நெருப்ப கண்டு இழகாத நெய் இருக்கா? கிடையவே கிடையாது. அது மாதிரி பெண்கள் 20 சரி 80 சரி நெருப்ப கண்டு இழகாத நெய்யே கிடையாது. நேற்று வாச்ச காய்ச்ச நெய்யும் சரி 10 வருஷத்துக்கு முன்னால காய்ச்ச நெய்யா இருந்தாலும் அதான் நெருப்புக்கு ஆம்பளை கொஞ்சம் பேயே பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேங்குது. பொம்பளை பாருங்க என்னோட பொம்பளை தான் பேய் பிடிக்கும். பொம்பளை தான் பேய் பிடிக்கும். உங்க பிடிக்கும். உங்க பொண்டாட்டிக்கு முனி பிடிச்சிருக்கு. முனி கடமுனி பொம்பளை தான் பிடிக்கும். லேடிஸ் முனி வாயில கதமா இருக்குது. சரி அப்படி சரி. அப்ப எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் அரக்கனை எரிக்க வேண்டும் என்று அரக்கனை எரிக்க வேண்டும் என்று சொல்லி பெண் அவதாரம் எடுத்து அரக்கன் வழியாக போறாரு. பழங்காலத்து நகரத்தை பார்த்த உடனே அரக்கையும் பார்க்கிறான். இந்த நட்டனட்டு காட்டுக்குள்ள தன்னை தனியா ஒருத்தி போறாரு. ஒருத்தி வாராரு. அது வந்து பெருமாள்னு அரக்கனுக்கு தெரியாது. பெண்ணுன்னு தான் நினைச்சு கொண்டு அடியே பெண்ணே, இருட்டு 8 மணி இருக்கும்படி அம்மா இழந்த முழு காட்டுக்குள்ள ஒண்டி ஒருத்தியா போறிய உன் கூட நான் வரட்டுமா?
எப்படி இருக்கு சாம்பிராணியா மறக்காது. ஏன்னா ஆண்டவனை எரிக்கணும்னு வந்த அரக்கனுக்கு இந்த பெண்ணை கண்டவுடனே எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆண்டவன் சிவபெருமானை எரிக்கிற விஷயத்தையும் மறந்துட்டான். வார்த்தையும் மறக்கிட்டு பெண்ணை கண்டவுடனே ஹேண்ட் இருக்கான். 12 வருஷம் தவறு அதுவும் பாழா போச்சு. சரி இப்ப எங்க நினைச்சா பெண்ணு ஒரு நாள் ஒரு பொழுது இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்தாலும் போகியோடு வாழ்ந்தாலும் முன்னோடு அப்படிலாம் நினைச்சு கொண்டு இருக்கோம். நாம சூரியன் உதிக்க மறந்தாலும் நான் நீ மறப்பது பெண்ணே. கைது பண்ணது நீயா இருந்தா கைதியா கூட நான் வருவேன். சரி ஏம்மா பெண்ணே, உன் பிறந்த கதை பிறந்த கதை என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லு. கொஞ்சம் லென்த்தா போவோம். 35 செகண்ட் ஸ்டோரி வைக்கிற மாதிரி சொல்லட்டா? 30 செகண்டுக்கா? சரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போகட்டும். ஆமோ அம்மையா. சரிண்ணே என்ன சொல்லுவேன், பொறுமையா கேளுண்ணே. பிறந்ததுதான் மலையாளம் மலையாளம், அப்பா பேரு மலையரசி மலையரசி, அம்மா பேரு மலையரசி மலையரசி, அக்காதங்க 8 பேரு அக்காதங்க 8 பேரு அவதர் சொக்கேராவே அக்காதங்க 8 பேரு அக்காதங்க 8 பேரு பெண்ணாக இருந்த பெருமாள் சொல்லுகிறாரு, அண்ணே நான் பிறந்தது மலையாளம். சரி அப்பா பேரு மலையரசன், அம்மா பேரு மலையரசி. நாங்க அக்கா தங்கச்சி 8 பேரும் கேரளாவுல அவதரிச்சோம். சரி அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில அக்கா தங்கச்சி 8 பேர்ல 7 வந்து எங்க அப்பா கட்டி கொடுத்துட்டாரு. சங்கடப்பட்டு பார்த்தா ஆமையா, நான் 8வது பெண் பிறந்து எட்டி பார்த்து இடமெல்லாம் கட்ட மாட்டேன். எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்ட மாட்டேன். இந்த நட்சத்திரம் என் புருஷனுக்கு ஆகாதுன்னு, அப்போ ஆமையா ஆளான நட்சத்திரம் ஆளனுக்கு ஆகாதுன்னு சொல்லி ஆகாதல்லவா என்னை யாருமே பெண் கேட்டு வரல. அழகா இருக்கிய மோகினி. ராசி சரியில்லைனே ராசி சரியில்லையா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஒரு சுயவரம் வச்சாரு. என்ன சுயவரம்? சுயவரம்னா இப்படி ஒரு இருக்கக்கூடிய சபையில பெண்ணை கூட்டிட்டு வந்து மணமேடையில வச்சு ஒரு மாலை கொடுப்பாங்க. பெண் கையில மாலை கொடுக்குறாங்க. போட்ட மாலை ஒரு கிழமை கழுத்துல இருந்தாலும் சரி, ஒரு அழகு கழுத்துல விழுந்தாலும் சரி, யார் கழுத்துல அப்படி வந்து விழுதோ, யார் கழுத்துல வந்து இப்படி விழுதோ அவன் தான் கெட்டிக்கிடணும். எதிர்பார்க்காரு. அப்படின்னு எங்க அப்பா ஒரு சுயவரம் வச்சாரு. அதுல யார் வந்தா? மதுரையில இருக்கிறவங்க சொக்கரு நான் போட்ட மாலை ஒரு அழக கழுத்துல விழுந்துதான் என்ன அழகா வச்சு காலம் வச்சிருப்பான். போய் சொக்கர் கழுத்துல விழுந்தது. சரின்னு வாக்கப்பட்டு மதுரைக்கு போனேன். சொக்கருக்கு பெட்டி அழகு, சொக்க முண்டாடிக்கு பிட்டி அழகு. அந்த கோடை பிட்டிக்கும் யார் நிறுத்திக்கும் யாரு அப்பா சரி அப்புறம் முதல் இருக்கு மதுரைக்கு. நான் 2 தடவை வாக்கப்பட்டு போனா மீனாட்சி என்ன வரவேற்பான்னு பார்த்தா எங்கடி வந்த சக்காலத்தின்னு போட்டா. சரி நாங்க சண்டையிட்டு வீட்டுக்காரர் கூட போய் 8 நாள் சண்டையிட்டேனே. 8 நாள் புருஷன் கூட வந்திருக்கியா? 2 நாள் போனேன். கொஞ்சம் சங்கடமா அப்போ உன்னை வச்சுக்கிட்டாரா இல்ல கெட்டிக்கிட்டாரா? மீனாட்சி வச்சு கெட்டிக்கிட்டாரு. உன்னை வச்சுக்கிட்டாரா? 3வது நாளையில முத்த குழந்தை கூட சண்டை போட்டேன். 4 நாள் ஆச்சுன்னே. நான் கூட சண்டை. சரியா போச்சு. 5 நாள் ஆச்சு. எங்க அத்தை இருக்கா பத்தியா, அவ கூட சண்டை. 6வது நாளையில எங்க அத்தையும் அட சண்டை போட்டேன். 7 நாள் ஆச்சு. இளைய குழந்தை கூட சண்டை. 8 நாள் ஆச்சுன்னே. யார் கூட சண்டை போடுன்னு தெரியாம முத்தத்துல 3 செங்கலை கூட்டி ஒரு சட்டியில மண்ணெளி போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சட்டியில மண்ணெளி போட்டு வறுத்தேன். அப்ப ஏத்த வீட்டுக்காரி கேட்டா, என்ன கேட்டா? ஏன் போகினி என்னத்த போட்டு வறுத்துக்கிட்டு இருக்க? ஒரு தாலியை போட்டு வறுத்தேன். அப்ப அவ சும்மா இருப்பாளா? ஆஞ்சு 8வது நாளையில எதிர்த்த வீடு பகையா போச்சு. பிறந்த வீடு மலையாளத்தை தேடி போறேன், எனக்கு வழிய விடு. சொல்லுங்க. அந்த நேரத்துல இருந்து அண்ணன் அண்ணன் கூப்பிடுறியே, நீ அத்தானோட கூப்பிட. நீ எனக்கு கூப்பிட இஷ்டம் இல்லனே, சரி அப்படின்னு சொன்ன போது அம்மா மோகினி நீ 2 தடவை வாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு போற, என் கூட வாடி, ராணி மாதிரி வச்சு காப்பாத்து. எப்படி என்ன உன்னை கை பிடிக்க தோழி, கால் பிடிக்க தோழி, சீவி பிடிக்க தோழி, சேலை கட்ட மட்டும் நான் வாரேன். உனக்கு மூத்த தாரிகாரி எவ்வளவு இருக்கலாம்? அவளுக்கு நீ கெட்டி வச்சுட்டு இங்க இவன் இப்படி பண்ணலாம். ஏன் மோகினி நீ வாரன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் மூத்த தாரன் என் பக்கத்துல வந்து அம்மி கொலையை தூக்கி போட்டு கொண்டு போடுறேன்.
வாரம் மட்டும் சொல்லு. நல்லா வருவேன். அம்மா மோகினி சரிண்ணே. சரி. உன் கூட வாரேன். இல்லைன்னா சொல்லுதா கல்லை கட்டி கடலை ஆக்குறோம். நீ ஆக்க மாட்ட. உன்னை நம்பி வந்தவளா? அவன் எங்க தள்ளி முடிஞ்சு மாதவருக்கும் ஃப்ரிட்ஜ் வாழைப்பட்டி மாதிரி இருக்கு. மாதவருக்கும் வீட்டுல கலந்து மாதிரி காரணம் தூர மாதிரி தான். ஆளுகளை கிழிப்பாரு லவலட்டு மாதிரி தான். வீட்டுல இருந்தா அவர் தானே மூதை வருவா, நீ வந்தா தான் சீதை வருவா. அவ்வளவு அழகுடா. மூணுக்குது மகனியா என்ன வளர்க்க கூட்டு வையா? நானா? சரி. உன் கூட வாரேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா வருவேன். ஏத்தா ஒரு சத்தியம் தான தாய். அப்படியே அரை சத்தியம் பண்ணி உன்னை அரை பொண்டாட்டி ஆக்கிருப்பேன். நீ பண்ணிருக்க மாட்டேன். சரி. சத்தியமா லேசுப்பட்ட சத்தியம் இல்ல. என்ன செய்யணும்? திருப்பாறு கடல்ல 10 முங்கு முங்கி கரையோர வந்த நின்னு சரி. ஆள் காட்டி விரலை எடுக்கணும். ஆள் காட்டி விரலை கொண்டு தலைய 3 தடவை சுத்தணும். சரி. மூத்த தாய் கூட போக மாட்டேன்னு ஒரு சரசுல தொடணும். அவ்வளவுதானா? ஏன்னா பெருமாள் என்ன நினைக்காரு? என்ன நினைக்கிறாரு? வாங்கின வரத்தாலே அவன் சாவணும். ஓ வாங்கின வரத்தாலே அவனுக்கு அழிவு உண்டு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் பெண்ணா என்று சொல்லுறாரு. சரி. அப்படியும் வல்லரக்கன் பெண் என்று தான் நினைத்து பெருமாள் என்று நினைக்காமல் அவன் மங்கை என்று தான் நினைத்தால் மாய கண்ணன் என்று நினைக்கிறேன் அல்லவா? திருப்பார் கடலுக்கு சரி. மாமோகினி சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பார் கடலில் 10 முங்கு முங்கி கரையோரம் வந்து நின்று மோகினி கிழக்கு முகமாக அமரச் செய்து எனக்கு முகமாக மோகினி அமரச் செய்து ஆள் காட்டி விரலை எடுத்தார். சரி. தலையை 3 தடவை சுத்தி ஆமோ. தரசுல தொட்டு மூத்த தாய் கூட போக மாட்டேன்னு சொல்ல சரி. அரக்கண்டலை தெரிக்க அந்த கன்னிமார்கள் குழவை போட என் பெருமாள் கோபாலக்கண்ணன் அரக்கனை எரித்து விட்டு ஆண்டவனை தேடி வருகிறார். அவர் தேடி வருகின்றார். ஆண்டவன் ஆலமரத்து வேலை ஆடு மாடு மேய்ச்சிட்டு களைப்பா இருக்காரு. கையெடுத்தா ஏன் மச்சான் கைலாசத்துக்கு வரீங்களா? பார்வதி தேடுவா. அரக்கு என்னன்னா அரக்கனெல்லாம் கொண்டாச்சு வாங்க. அதை சொல்லுங்க பயமா இருக்கா? அரக்கனை கொன்ற குளத்தை எடுத்தாதான் நான் வருவேன். ஏன்னா அரக்கன் வந்து யாரிடமும் இல்லாத வரத்தை வாங்கிட்டு அப்ப போயிருக்கான். உங்களை கொண்டது ஏசப்பட்ட விஷயம் இல்லை. கிடையாது கிடையாது. எப்பா என்ன? மச்சான் பெண் அவதாரம் எடுத்தா நீங்க தாங்க மாட்டீங்க இருக்கிற பாப்பா பின்னால என்று சொன்ன போது சரி. அப்ப என் பெருமாள் கோபாலனோ எடுத்தாரே ஒரு சொல்லுவார் கோபாலனோ பெருமாள் கோபாலக்கண்ணன் பெண் அவதாரம் எடுக்க ஆண்டவனுக்கு ஆட்சி பொறுக்காமல் கட்டி அணைக்க அவர் கட்டி அணைக்க ஹரிக்கும் சிவனுக்கும் அதிகர முத்திரனாக ஆனந்த பத்மநாத சாஸ்தா
திருச்செந்தூர் முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, ஓடிவா முருகனே ஓடிவா ஓடிவா ஆறுமுக தோசை ஓடி
ஓம் சக்தி ஓம் காளி ஓம் சக்தி ஓ வெல்ல மெல்ல பொன்னாம்பட்டி வல்லம்மா வரல மேல ஒன்னா பாடிவதி ஓலக்கி மேலே வாராம ஐலை வரலக்கி மேல வாராம காளியம்மா சாம்பராணி ஓடம்மா காளியம்மா சாம்பராணி போறம்மா பச்சப்பட்டி பேச்சியம்மா மாறாதெருவிலே தாயான பேச்சியம்மா வாராதெருவிலே சொல்லி கணத்த கும்பியே
ஐயனோட